ஒரு பேங்க் கதவை உடைச்சு உள்ள போய் திருடி இருக்கான். ஆனா அவன் அதோட நிறுத்தல, கண்டிப்பா திருடுவான். வணக்கம், செய்தி சுருக்கம். மிஷன் திருஷ்டி சக்சஸ், பிரதமர் மோடி பாராட்டு. உலகின் முதல் ஆப்டோசர் செயற்கைக்கோளான மிஷன் திருஷ்டியை பெங்களூரைச் சேர்ந்த கேலக்ஸ் ஐ நிறுவனம் ஸ்பேஸ் எக்ஸுக்கு சொந்தமான ஃபால்கன் 9 ராக்கெட் மூலம் வெற்றிகரமாக விண்ணில் ஏவியுள்ளது. இந்த செயற்கைக்கோளால் இரவு, பகல் மற்றும் எந்த சூழலிலும் பூமியை தெளிவான போட்டோ எடுத்து அனுப்பும். பாதுகாப்பு, பேரிடர் மேலாண்மை, உள்கட்டமைப்பு மற்றும் விவசாயம் உள்ளிட்ட துறைகளுக்கான தரவுகளை உடனுக்குடன் வழங்கும் திறன் கொண்டது. சுமார் 160 கிலோ எடை கொண்ட மிஷன் திருஷ்டி இந்தியாவின் மிகப்பெரிய தனியார் செயற்கைக்கோளாகும். மிஷன் திருஷ்டி செயற்கைக்கோளை வெற்றிகரமாக விண்ணில் ஏவிய குழுவினருக்கு பிரதமர் மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார். கேலக்ஸ் ஐ நிறுவனத்தின் மிஷன் திருஷ்டி செயற்கைக்கோள் நமது விண்வெளி பயணத்தில் ஒரு முக்கிய சாதனை. உலகின் முதல் ஆப்டோசார் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருப்பதன் மூலம் கண்டுபிடிப்பு திறன் மற்றும் தேசத்தை கட்டியெழுப்புவதில் இளைஞர்களுக்கு இருக்கும் ஆர்வத்திற்கு எடுத்துக்காட்டாகும். இந்த சாதனையை நிகழ்த்திய கேலக்ஸ் ஐ நிறுவனத்திற்கும் ஒட்டுமொத்த குழுவிற்கும் எனது வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். நீட் நுழைவுத் தேர்வு நிறைவு. இயற்பியல், வேதியியல் கடினம். மருத்துவ படிப்பில் சேருவதற்கான நீட் நுழைவுத் தேர்வு நாடு முழுவதும் இன்று நடைபெற்றது. மொத்தம் 552 நகரங்களில் சுமார் 5500 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், திருச்சி, கோவை, மதுரை என 30 நகரங்களிலும் தேர்வு நடந்தது. மொத்தம் 22.80 லட்சம் பேர் தேர்வு எழுதினர். இதில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும் 1.4 லட்சம் பேர். தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி உட்பட 13 மொழிகளில் நீட் தேர்வு நடந்தது. வேதியியல், இயற்பியல் கேள்விகள் கடினமாக இருந்ததாகவும் விலங்கியல் எளிமையாக இருந்ததாகவும் மாணவர்கள் தெரிவித்தனர். தேர்வு முடிவுகள் ஜூனில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஓட்டு எண்ணும் நாளில் வெளுக்கப் போகுது மழை. இடி மின்னலுடன் கனமழை கொட்டும். தமிழகம், புதுவையில் வரும் 9ஆம் தேதி வரை இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் கணித்துள்ளது. கோவை, திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, திண்டுக்கல்லில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் இன்று கனமழை பெய்யக்கூடும். நாளை முதல் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெய்யும் என்ற விவரங்களை பார்க்கலாம். இடி, மின்னல், பலத்த காற்றுடன் மழை பெய்யும் மாவட்டங்கள்: மே 4 நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, சேலம், நாமக்கல், திருச்சி, அரியலூர், பெரம்பலூர், திருவண்ணாமலை, கரூர், கள்ளக்குறிச்சி. மே 5 நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல். மே 6 நீலகிரி, கோவை, தேனி, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி. மே 7 நீலகிரி, கோவை, தேனி, திண்டுக்கல், மதுரை, தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி, தருமபுரி, கிருஷ்ணகிரி, ஈரோடு. மே 8, 9 நீலகிரி, கோவை, திருப்பூர், ஈரோடு, தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை. தாவேக பெண் உறுப்பினர்களை இழிவாக பேசிய ஆசாமி, கொந்தளித்த தாவேகவினர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறை அடுத்த கருக்கங்குடியைச் சேர்ந்தவர் முசம்மில். இவர் தாவேக பெண் உறுப்பினர்களை இழிவாக பேசி வீடியோ வெளியிட்டார். இந்த வீடியோ சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதுகுறித்து திருநள்ளாறு தொகுதி தாவேக வேட்பாளர் ராஜா முகமது எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தார். நாளை ஓட்டு எண்ணிக்கை நடக்கவுள்ள நிலையில் தாவேக தொண்டர்களை திசை திருப்ப இதுபோன்ற செயல்களில் பலர் ஈடுபட்டுள்ளதாக அக்கட்சியினர் தெரிவித்தனர். அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தாவேகவினர் வலியுறுத்தியுள்ளனர். பெண்கள் அனைவரும் விஜய் அண்ணாவுடைய அந்த ஈர்ப்பால் ஈர்க்கப்பட்டு இன்று கட்சியில் இருக்கக்கூடிய சூழலில் அவர்களை விபச்சாரிகள் என்று சொல்வது எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் எங்களுக்கு ரத்தம் கொதிக்கின்றது. பெண்கள் அனைவரும் இன்று ஒன்று திரண்டு வருவதாக இருந்தார்கள். திருநள்ளாறு காவல் நிலையத்தினுடைய காவல் ஆய்வாளர் இதை பெரிதாக வேண்டும் சொன்ன காரணத்தினாலே நிர்வாகிகள் மட்டும் இங்கே புகார் அளிக்க வந்திருக்கின்றோம். இவன் மீது தக்க நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால், அதாவது ஒரு சமூகத்தை கேவலமாகவும் பெண்களை இழிவுபடுத்தியும் இவர் பண்ணியிருக்காரு. இந்த ஒரு சமுதாயத்தை ஒரு அவமதிக்கக்கூடிய செயல் பண்ணியிருக்காரு. அதனால இவர் மேல 153A என்ற வழக்கினை பதிவு செய்து இவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். இது நாளைக்கு காரைக்காலில்
பல்வேறு நபர்கள் ஏதோ குற்றம்போக்கில் பேசக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும். என்பதனால காவல்துறை முதன்மையாகவே இதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் இதை பெரிய போராட்டமாக புதுவை மாநில அளவிலே செய்வதற்கு நாங்கள் தயாரிக்கின்றோம். முதல்வர் தொகுதியில் சிக்கிய வெடிகுண்டுகள். நாளை தேர்தல் ரிசல்ட் நாச வேலைக்கு சதி. கேரளா சட்டசபை தேர்தலில் முதல்வர் பினராயி விஜயன் கண்ணூர் மாவட்டத்தில் உள்ள தர்மடம் தொகுதியில் போட்டியிட்டார். இந்த தொகுதியில் நாட்டு வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. சந்தேகப்பட்ட இடங்களில் போலீசார் சோதனையிட்டனர். தன்னடா என்ற இடத்தில் உள்ள ஒரு வீட்டில் நாட்டு வெடிகுண்டுகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 5 நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் வெடிகுண்டுகள் தயாரிக்க பயன்படும் வெடிமருந்து 3 கிலோவுக்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக நானு என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கேரளா தேர்தலில் பதிவான ஓட்டுகள் நாளை எண்ணப்பட உள்ள நிலையில் நாச வேலை செய்ய ஏதேனும் திட்டமிடப்பட்டுள்ளதா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரிக்கின்றனர். துப்பாக்கியுடன் நகைக்கடையில் நுழைந்த கொள்ளையர்கள் கண்ணில் கண்டவர்களை சுட்டுத் தள்ளிய கொடூரம். தெலங்கானா மாநிலம் கரீம் நகரில் BMJ எனும் நகைக்கடை உள்ளது. அங்கு காலையில் வழக்கம்போல் ஊழியர்கள் கடையை திறந்து லாக்கரில் இருந்து நகைகளை எடுத்து டிஸ்பிளே ரேக்கில் வைத்துக் கொண்டிருந்தனர். அப்போது 2 பைக்குகளில் வந்த 5 ஆசாமிகள் துப்பாக்கியுடன் நகைக்கடை உள்ளே அதிரடியாக நுழைந்தனர். அதிர்ச்சியடைந்த ஊழியர்கள் சிலர் அவர்களை தடுக்க முயன்றனர். ஆனால் அந்த ஆசாமிகள் ஊழியர்களை துப்பாக்கியால் சுட்டனர். மொத்தம் 30 ரவுண்டு துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. அந்த இடமே போர்க்களம் போல் மாறியது. துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த பரபரப்பு அடங்குவதற்குள் அந்த ஆசாமிகள் அங்கிருந்த நகைகளை பையில் போட்டு மூட்டை கட்டினர். பின்னர் அதை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் அங்கிருந்து தப்பினர். இந்த துணிகர கொள்ளை சம்பவம் குறித்து அறிந்த போலீசார் அங்கு வந்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொள்ளை ஆசாமிகள் யார் என விசாரிக்கின்றனர். கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளின் மதிப்பு குறித்தும் விசாரணை நடக்கிறது. கொள்ளை கும்பல் தப்பி சென்ற வழிகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருகின்றனர். చైన్ పెట్టమన్నాక తర్వాత 4 వచ్చారు. చైన్ కావాలన్నారు. చైన్ కావాలన్నాక లోపలికి పోయారు. లోపలికి పోయినాక చూసాము అంటే ఇంకొక 2 వచ్చి అంటే సెక్యూరిటీ మీద అటాక్ చేశారు సార్. అందరూ ఫోటో పెట్టారు. నేను బాత్రూమ్ ఉంటున్నాను. బాత్రూమ్ దగ్గర కొంచెం వచ్చింది. బాత్రూమ్ வெளிமாநில கும்பல் இந்த துணிகர கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். பகல் நேரத்தில் நடந்த துணிகர கொள்ளை சம்பவம் கரீம் நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
மனைவிக்கு ரூபாய் 1,00,000 டீல் பேசிய கணவன், அடுத்த சந்திப்பில் நடந்த பகீர் சம்பவம். விருதுநகர் அருப்புக்கோட்டை அருகே வெள்ளக்கோட்டை வடம்போக்கி தெருவைச் சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சரவண பெருமாள். வயது 47. இவரது மனைவி தில்லையம்மாள். திடீரென மாயமான சரவண பெருமாள் அருப்புக்கோட்டை பாப்பன்குளம் கண்மாயில் சடலமாக மீட்கப்பட்டார். அவரது மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக சகோதரி சத்ரபதி போலீசில் புகார் அளித்தார். மனைவி தில்லையம்மாளிடம் போலீசார் விசாரித்த போது உண்மைகள் வெளியே வந்தன. தில்லையம்மாளிடம் சரவண பெருமாள் அடிக்கடி சண்டையிட்டு வந்துள்ளார். அடித்து துன்புறுத்தியதாகவும் தெரிகிறது. மன உளைச்சலில் இருந்த தில்லையம்மாளுக்கு அவருடன் பஞ்சு மில்லில் வேலை செய்யும் ஸ்ரீரங்கம் ஆறுதலாக இருந்துள்ளார். நாளடைவில் அவர்கள் நெருங்கி பழகி வந்துள்ளனர். இது சரவண பெருமாளுக்கு தெரிய வந்தது. தில்லையம்மாளை கண்டித்துள்ளார். அவரிடம் பணம் கேட்டும் தொல்லை கொடுத்துள்ளார். ஒரு கட்டத்தில் 1,00,000 பணத்தை கொடுத்துவிட்டு மனைவியை நீயே அழைத்து செல் என ஸ்ரீரங்கத்திடம் சரவண பெருமாள் கூறியதாக தெரிகிறது. இது பற்றி பேசுவதற்காக 3 பேரும் பாப்பன்குளம் கண்மாயில் கூடினர். அப்போது சரவண பெருமாளும் ஸ்ரீரங்கமும் மது குடித்தனர். இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு கைகலப்பாக மாறியுள்ளது. ஆத்திரமடைந்த ஸ்ரீரங்கம் சரவண பெருமாளை கண்மாயில் தள்ளிவிட்டுள்ளார். அப்போது தில்லையம்மாள் அவருடன் சேர்ந்து கணவனை தண்ணீருக்குள் அழுத்தி கொலை செய்துள்ளார். தில்லையம்மாள், ஸ்ரீரங்கம் இருவரும் கைது செய்யப்பட்டனர்.